அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஸ்ரீ கணேசாய நமக, ஸ்ரீ சரஸ்வதியை நமக, ஸ்ரீ குருப்யோ நமக. இன்று ஸ்ரீ மகா பெரியவாளின் திருவிளையாடல். முக்காலமும் உணர்ந்த பிரம்ம ஞானியான ஸ்ரீ மகா பெரியவாளின் அருள் வளையில் சிக்குண்ட அதிர்ஷ்டசாலிகளில் ஒருவர்தான் டிவி சுவாமிநாதன். திருவனந்தபுர வாசியான இவர் சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். பெரியவாள் சென்னை சமஸ்கிருத கல்லூரியில் முகாம் இட்டிருந்த போது தினமும் சுவாமிநாதன் தரிசனத்திற்கு வருவார். அவ்வாறே ஒரு நாள் தரிசனம் செய்து கொண்டு நிற்கையில் மடத்தில் பணிபுரிபவருக்கும் தரிசனத்திற்கு வந்த ஒருவருக்கும் ஏதோ வாக்குவாதம் வலுத்து கொண்டிருந்தது. தரிசனத்துக்கு வந்தவரை பார்த்து அந்த சிற்பந்தி, என்ன கத்துகிறீரே, நீ என்ன பெரிய கலெக்டரா என்று கடிந்து கொள்ள, அருகில் அமைதியாய் அமர்ந்திருந்த பெரியவா அந்த சிற்பந்தியிடம், ஏன் கலெக்டர்னா கத்தணுமா என்ன? அதோ நிற்கிறாரே, அவர் மாதிரி கத்தாத கலெக்டர் இருக்க மாட்டார்களா என்ன என்று சுவாமிநாதனை சுட்டி காட்டி சொன்னார். உடனே சுவாமிநாதன், வானொலி நிலையத்தில் பணிபுரியும் என்னை கலெக்டர் என்று ஏன் தவறாக குறிப்பிடுகிறார் என்று ஐயம் கொண்டு, தான் கலெக்டர் இல்லை என்றும் தான் ஆல் இண்டியா ரேடியோவில் பணிபுரிபவர் என்றும் கூறினார். ஆனால் தெய்வ வாக்கின் பொருள் மறுநாளே செய்தித்தாள் வழியாக வெளிப்பட்டது. மகான்கள் வாயில் என்றுமே தவறு வெளிவராது. அவர்கள் நடந்து இராததை சொன்னாலும் உடனே அது நடந்துவிடும். சத்தியசந்தர்கள் வாய்ச்சொல் விசேஷம் இதுதான். ஓரிரு நாட்களிலேயே செய்தித்தாளில் IAS எக்ஸாம் எழுத போதுமான விண்ணப்பங்கள் வராததால் வயது வரம்பை உயர்த்தி விளம்பரம் செய்யப்பட்டு இருந்தது. இதை பார்த்த சுவாமிநாதனுக்கு இன்ப அதிர்ச்சியாய் இருந்தது. ஏனெனில் அவருக்கு IAS எழுதி கலெக்டராக வேண்டும் என்ற ஆவல் நிறைய உண்டு. ஆனால் வயது வரம்பு தடையாக இருந்ததால் விண்ணப்பிக்க இயலவில்லை. ஆனால் இப்பொழுது வயது வரம்பு உயர்த்தப்பட்டு இருந்ததால் அவருக்கு விண்ணப்பிக்க தகுதி ஏற்பட்டு விட்டது. அவரும் அதற்கான படிவத்தை உடனே வாங்கினார். ஆனால் 90 இடங்களுக்கு 25,000 விண்ணப்பங்கள் குவிந்திருப்பதாக வந்த விபரத்தை அறிந்த சுவாமிநாதனின் நம்பிக்கை மீண்டும் குலைந்தது. 25,000 பேரில் தனக்கு எப்படி கிடைக்கும் என்ற அவநம்பிக்கையால் விண்ணப்பிக்காமல் இருந்தார். அந்த சமயம் தில்லியிலிருந்து தரிசனத்திற்கு வந்திருந்த உயர் அதிகாரி CS ராமச்சந்திரன் என்பவரிடம் பெரியவாள் சுவாமிநாதனை பற்றி கூறி அவரை IAS தேர்வுக்கு அப்ளை செய்ய சொல்லு என உத்தரவிட, அவரும் அதே போல சுவாமிநாதனிடம் சென்று பெரியவாள் கட்டளையை சொன்னார். சுவாமிநாதன் அதை சிரமேற்கொண்டு விண்ணப்பித்தார். தேர்வு எழுதிய 25,000 பேரில் 1000 பேர் தேர்ச்சி பெற்றனர். அந்த 1000-ல் ஒருவராயிருந்தார் சுவாமிநாதன். இந்த நிலையிலும் அவர் முழு நம்பிக்கை இல்லாமலேயே நேர்முக தேர்விற்கு செல்ல அங்கும் குருவருள் துணையிருந்து அதிசயம் செய்தது. அந்த தேர்வில் வெற்றி பெற்ற 90 பேரில் ஒருவராக அவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மிகவும் மனம் நெகிழ்ந்தார். அன்பர் சர்வேஸ்வரராகிய பெரியவாள் ஒன்று தீர்மானம் செய்துவிட்டால் அதை மாற்ற யாராலும் இயலுமா? சுவாமிநாதனின் அன்பிற்கும் அடக்கத்திற்கும் பரிசாய் அவரை கலெக்டர் ஆக்குவது என்று பெரியவாள் தீர்மானித்து விட்ட பிறகு மற்ற தடைகள் எல்லாம் தானே விலகாதா? இப்படி தன் பக்தன் IAS தேர்வு எழுதி கலெக்டராக போவதை முன் அறிவிப்பது போல்தான் அன்று இவர் போல் கத்தாத கலெக்டர் இருக்க மாட்டார்களா என்று வினவியது. இத்துடன் அதிசயம் முடிந்துவிடவில்லை. அதிசய அருவி அல்லவா நம் காஞ்சி மகான். பிறகு நடந்தது என்ன, அதையும் பார்க்கலாம். சுவாமிநாதனுக்கு பீகாரில் போஸ்டிங் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டு கடிதம் வர அவர் அதை எடுத்துக்கொண்டு மகான் பாதங்களில் அர்ப்பணித்து பணிந்தார். மகா சுவாமிகள் எங்கு போஸ்டிங் என கேட்க, பீகாரில் என்று உடன், என்ன அந்த இடத்திற்கா? நான் உன்னை ஆதிசங்கரர் பிறந்த பூமியில் அல்லவா கலெக்டர் ஆக்கி பார்க்க ஆசைப்பட்டேன். அப்பொழுதுதானே நீ மடத்திற்கு நிறைய திருப்பணி செய்ய முடியும் என்று கூற, வீடு சென்ற சுவாமிநாதனுக்கு மீண்டும் இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. என்னவென்றால், பீகாரில் செய்திருந்த நியமனத்தை விலக்கி கேரளத்தில் போஸ்டிங் செய்து வந்திருந்த அரசு ஆணைதான். இதிலிருந்தே பிரம்ம ஞானிகள் எப்படி விரும்புகிறார்களோ அப்படித்தான் நடக்கும் என்பதும், அவர்கள் தீர்மானத்தை மீறி இயங்க எந்த சக்தியாலும் இயலாது என்பதும் விளங்குகிறது. இதேபோல் சங்கிலி தொடராய் சுவாமிநாதன் வாழ்வில் மட்டுமே எத்தனை அருள் விளையாட்டு!
மதுரையில் பெரியவாள் முகாமிட்டிருந்த பொழுது சப் கலெக்டராக இருந்த சுவாமிநாதன் நண்பர்களுடன் சென்று அவரை தரிசனம் செய்துவிட்டு அங்கே ஒரு நாள் தங்கியிருக்க முடிவு செய்தார். இதை அறிந்த சுவாமிகள் ஒரு ஜில்லா கலெக்டராக இருந்து கொண்டு இப்படி ஒரு சந்நியாசி பின்னால் சுற்றி கொண்டிருந்தால் பணிகள் என்னவாவது என்று கேட்டுவிட்டு உடனே அலுவலகம் செல்லுமாறு அவருக்கு உத்தரவிட்டார். சப் கலெக்டராக இருக்கும் தன்னை ஜில்லா கலெக்டர் என்கிறாரே என்று நினைத்தபடியே சுவாமிநாதன் அலுவலகம் சென்றார். அங்கு காத்திருந்தது ஜில்லா கலெக்டராக அவரை ப்ரமோஷன் செய்து அனுப்பியிருந்த அரசு ஆணை. அவர் ஏலக்காய் போர்டு சேர்மன் ஆக இருந்த பொழுதும் ஒரு முறை தரிசனம் செய்ய வந்திருந்தார். ஏலக்காய் போர்டு சேர்மன் சுவாமிநாதன் வந்திருக்கிறார் என்று மகா சுவாமிகளிடம் சிற்பந்தி கூற, என்ன எப்பொழுதும் ஏலம் போர்டு, காஃபி போர்டு, டீ போர்டுன்னு சொன்னா எப்போ ரெவின்யூ போர்டு சேர்மன் ஆவாய் என்று கூற அந்த தெய்வ வாக்கும் உடனே பலித்தது. சுவாமிநாதனை ரெவின்யூ போர்டு சேர்மனாக நியமித்த உத்தரவு அவருக்கு மறுநாள் கிடைத்தது. சுவாமிநாதன் வாழ்வில் படிப்படியாய் அதிசயம் நடந்ததற்கு நடமாடும் தெய்வத்திடம் அவர் கொண்டிருந்த திடமான பக்திதான் காரணம். IAS எழுதி கலெக்டர் உள்ளிட்ட பலவித உயர் பதவிகள் வகித்த இவர் தமிழ் கவிஞரும் கூட. இவர் பெரியவாளின் பேரில் பல கவிதைகள் எழுதியிருக்கிறார். ஒரு முறை மகா சுவாமிகள் ஒரு விலை உயர்ந்த சால்வையை தன் திருக்கரத்தால் ஒரு அன்பரிடம் கொடுத்து அதை சுவாமிநாதனுக்கு போர்த்தும்படி ஆணையிட, மனம் நெகிழ்ந்த அன்பர் ஸ்ரீ பரமேஸ்வரர் கையால் சால்வை பெற தனக்கு தகுதி இல்லை என்று உருக, உடனே தகுதி இல்லைனா நான் கொடுப்பேனா என்று கேட்க, சுவாமிநாதன் தகுதி பார்த்து கொடாமல் தாயிற் சிறந்த தயவினால் பெரியவா தந்த பரிசு என எண்ணி உருகினார். அவருடைய பக்தர் என்பதே பெரிய தகுதிதான். இத்துடன் இன்றைய ஸ்ரீ மகா பெரியவாளின் திருவிளையாடல் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.